with Martina. நல்லா இருக்கீங்களா? நான் வெஜிடேரியன்ஸுக்கு சிக்கன் நகெட்ஸ், வெஜிடேரியன்ஸுக்கு சோயா நகெட்ஸ். இன்னைக்கு நம்ம சோயா நகெட்ஸ் தான் பார்க்க போறோம். நான் 200 கிராம் சோயா எடுத்து நல்லா சோக் பண்ணி மிக்ஸில அரைச்சு வச்சிருக்கேங்க. அரைச்சு வச்ச சோயால 1 ஸ்பூன் சில்லி பவுடர், சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க, ஜீரா பவுடர் 1 ஸ்பூன், இப்போ மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுதான் இப்போ சேர்த்திருக்கேன். சோயா வெஜிடேரியன்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கோயம்புத்தூர்ல எல்லாம் காளான் சூப்பரா இருக்கும். அதே போல ஊட்டிக்கு போனீங்கன்னா நைட் டைம்ல இந்த சோயா வச்சு இந்த காளான் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஊட்டிக்கு போனீங்கன்னா கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. சோயானே யாரும் சொல்ல மாட்டாங்க, பார்க்கறதுக்கு மட்டன் இல்லை சிக்கன் மாதிரி இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு பொட்டேட்டோஸ் எடுத்து நல்லா வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணி இப்போ அது கூடயே சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போறேங்க. இப்போ நல்லா நான் பிசைஞ்சுக்கிறேன். அதே சமயத்தில் இந்த சோயால எத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதில் உங்கள் கொலஸ்ட்ராலை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நல்லதோ இல்லையோ ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, சாப்பிட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நீட்டாக பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளேக்ஸ் உடச்சி வச்சுருக்கேங்க. இனி ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா மைதா ஒரு 5 ஸ்பூனும் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக அந்த சோயா எடுத்து நம்ம அந்த நகெட்ஸோட ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாங்க. நகெட்ஸ் வேறு வேறு ஷேப்பில் வரும். ஸோ உங்கள் இஷ்டம்தான். நான் இன்னைக்கு நகெட்ஸை இந்த ஷேப்ல தான் பண்றேங்க. இப்போ இந்த மைதால நம்ம நல்லா டிப் பண்ணி கார்ன்ஃப்ளேக்ஸ்ல கோட் பண்ணி தான் நம்ம ஃப்ரை பண்ணிக்க போறோம். இதே போல நம்ம எல்லா நகெட்ஸையும் எடுத்து வச்சு கடைசியில நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ ஒரு பேனை வச்சுக்கலாங்க. நம்ம நகெட்ஸை தான் ஃப்ரை பண்ணிக்க போறோம். பேன் சூடாயிருச்சு. ஸோ எண்ணெயை சேர்த்துக்கிறேங்க. ஒவ்வொன்றா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு நாள் நம்ம வீட்டில் நான்வெஜ் செய்யக்கூடாது அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா குட்டீஸ் எல்லாம் அடம் பிடிப்பாங்க, எனக்கு இது சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் இந்த நகெட்ஸை செஞ்சு கொடுத்து சிக்கன் நகெட்ஸ்ன்னு சொன்னாலும் நம்பிடுவாங்கங்க. பார்த்தீங்கல்ல, பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் மாதிரி இருக்குது. அதே போல தான் டேஸ்ட்டும் அமேசிங்காக இருக்கும். இந்த நகெட்ஸ் சூப்பரா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சோயா நகெட்ஸ் ரெடியோ ரெடி.